கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத புத்தகம், அதற்குள் 66 புத்தகங்கள், 39 பழைய ஏற்பாடு, 27 புதிய ஏற்பாடு. ஆகமங்கள் 5. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். உபாகமம் என்பது உயிர்த்தெழுதல் முறைக்கு புதிய ஆகமம். மோசே எழுதிவிட்டு மோவாபிலே மறித்து விட்டான். ஒரு தலைவன் எழுப்பினான் யோசுவாவில், பல தலைவர்கள் எழுப்பினார்கள் நியாயாதிபதிகள். பின்பு ரூத்தின் கதையை வாசிக்கிறோம். வாசித்த பின் போவாஸ், ரூத் இருவரையும் நேசிக்கிறோம். ஆண்டவர் வேண்டாம் என்றனர், அரசர் வேண்டும் என்றனர். சவுல் கொஞ்ச காலம் வென்றான், தாவீது பல போர்களில் வென்றான். சாலமோன் அதை அனுபவித்து சென்றான். தொடர்ந்து ராஜ்யம் உடைந்தது, வடக்கு தெற்கு என பிரிந்தது. சில உறவுக்கு கட்டுப்பட்டனர், பலர் உறவிலிருந்து வெட்டுப்பட்டனர். இதைத்தான் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கின்றோம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று யோசிக்கின்றோம். இதுவரை நடந்ததை நாளாகமும் நினைவூட்டுகிறது. மறந்துவிடக் கூடாதென்று நமக்கு துணிவூட்டுகிறது. இஸ்லாம் வேத ஆராய்ச்சி அணிந்தான், கட்டளைகளை போதிக்க முனைந்தான். நெகேமியா மதில்களை கட்ட விரைந்தான், மனங்களையும் கட்ட துணிந்தான். எஸ்தரை அழகாய் படித்த காரணம், அவள் மூலமாய் யூதருக்கு நிவாரணம். செல்வத்தில் செழித்தவன், சோதனையில் குளித்தவன், முற்றுமாய் சதித்தவன், இறுதியில் சிரித்தவன். யோபு உன்னை வாசித்தேன், என் கண்களை திறந்தேன், என் சிறு சிறு சோதனைகளை மறந்தேன். 180 அதிகாரத்தில் ஜெபம் இருக்கிறது, தவம் இருக்கிறது, துதி இருக்கிறது, எதிரிகளின் சதி இருக்கிறது, ஆடல் இருக்கிறது, மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது, அறிக்கை இருக்கிறது, அழுகையும் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, கர்த்தரின் கரிசனம் இருக்கிறது. சங்கீதம் எவரும் எந்நேரமும் யெகோவாவிடம் எட்ட ஏற்படுத்தப்பட்ட ஏணி. நல்லது எது, கெட்டது எது, மனிதனை தொட்டது எது, மனிதனை சுட்டது எது, சரி எனப்பட்டது எது. நீதிமொழி. பலவற்றை மறைத்து விட்டான், பின்பு பிடிக்கவில்லை என்று எழுந்து விட்டான். முற்றும் மாயன பொழுந்து விட்டான், பலவதை பற்றும் மாயன பறந்து விட்டான். பிரசங்கி முழுவதும் சாலமோனின் புலம்பல், அனுபவித்த பிறகு ஐயோ அலம்பல். உன்னதமாயிருக்கிற உன்னத பாட்டியவர் மனமும் மயங்கும் அதை கேட்டு. இதற்கு பிறகு ஏசாயா முதல் தானியேல் வரை பெரிய தீர்க்க தரிசனங்கள், தொகுப்புரை தீர்க்க தரிசனங்கள், பாரங்கள், ஐயோக்கள், யுத்தங்கள், பின்பு ஆறுதல் தெரிந்த நம்பிக்கையின் சத்தங்கள். ஏசாயா இந்த மாதிரி, எரேமியா வேற மாதிரி, கர்த்தரிடத்திலிருந்து பேர் கேட்டது. எரேமியா வேற மாதிரி, யூனாசீர் கேட்டது, கர்த்தரிடத்திலிருந்து பேர் கேட்டது. நியாயந்தீர்ப்பதை தொட்டது, யூதா விழுந்து விட்டது. எரேமியா தொடர்ந்து புலம்புகிறான், யெகோவாவின் கோபத்தை விளக்குகிறான். எசேக்கியேல் கண்டது எருசலேமுக்கு கண்டனம், தலைவர்கள் தவறி சென்றது உவமைகளின் பிரகடனம். எங்கு பார்த்தாலும் பரபரப்பு, எகிப்தின் மீது நியாயந்தீர்ப்பு, புதிய காவல், புதிய கோவில், புதிய இடம், புதிய மனம். ராஜாக்களை அதிர்ச்சியில் ஆட்டி வைத்தவர், அக்கினியின் குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர், சிங்கங்களின் வாயை பூட்டி வைத்தவர், எதிர்காலத்தை தானியேலுக்கு காட்டி வைத்தவர், செய்தவர் இம்மானுவேல், எழுதியவர் தானியேல். ஓசியாவில் வேசித்தனமும் தேவனுடைய உண்மையும், யோவேவில் வெட்டுக்கிளியும் தேவனுடைய தன்மையும், ஆமோஸில் நாம் வாசிப்பது கர்த்தரை காண்பது சரியான பாதை, ஒபேதியாவில் ஏதோம் துடிப்பது தேவனால் அவர்களுக்கு பாதை, யோனாவில் மீன் துணிச்சல், மீகாவில் நீதிமானின் துணிச்சல், நாகும் தேவருக்கு வேட்டு, ஆபகுக் தேவனை நம்பி பாட்டு, செப்பனியா தேவனுக்கு செப்பனிடும் நாள், ஆகாய் ஆகா ஆலயம், சகரியா ஆவினால் ஆகும் மாம்சத்தினால் அல்ல, மல்கியா கர்த்தர் மனம் நோக்கும் இது எங்கே போய் சொல்ல. பழைய ஏற்பாடு முற்றிற்று, பூமி 400 வருடம் சுற்றிற்று, பின்பு புதிய ஏற்பாடு பற்றிற்று, வாதில் கெச்சிவு தொற்றிற்று. எம்பெருமானின் இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, சிறப்பு, மரிப்பு, உயிர்ப்பு, உயர்வு, இதைத்தான் மத்தேயு, மார்க், லூக்காவிலும் யோவானிலும் வாசிக்கிறோம். இது விசுவாசிப்பவன் பரலோகம் போவான், இது விசுவாசியாதவன் பாதாளத்திலே சாவான். ஆவியானவர் புவிதல் வருகை, திருச்சபையில் புதியதோ தொழுகை, அப்போஸ்தல ஊழியம் ஆரம்பம், அகிலம் எங்கும் நற்செய்தி பேரின்பம். பவுலின் நிருபம் தொடங்கியது, அதில் 13 மடல்கள் அடங்கியது. ரோமர் மனித நீதி விளக்கம், தேவ நீதி அடக்கம். கொரிந்தியர் பவுலுக்கு தனிப்பட்ட வருத்தம், திருச்சபையில் திரளான திருத்தம். கலாத்தியர் பிரமாணத்தை விளக்கு, விசுவாசமே விளக்கு. எபேசியர் கிருபையினால் மீட்பு, நல்லதையே எதிர்பார்ப்பு. பிலிப்பியர் சங்கிலியின் சந்தோஷம், சிறையிலிருந்து சுவிசேஷம். கொலோசியர் வேண்டாம் உலக தத்துவம், வேண்டும் உன்னத சத்துவம். தெசலோனிக்கே விசுவாச பொழிவு, தயாபர வருகையின் தெளிவு. தீமோத்தேயு தீதுக்கும் அறிவுரை, ஆலயம் நடத்தும் பணிந்துரை. பீலமோனுக்கு ஒரு சிறுவரை, இயேசுவுக்கு பணிந்துரை. எபிரேயர் இயேசு சடங்குகளின் பிரதிபலிப்பு, நல்லதையே மெல்கிசேதேக்கின் முறையிருப்பு. யாக்கோபு சொல்லை குறித்துக்கொள், செயலை நினைத்துக்கொள். பேதுரு சிதறியிருந்தவர்களின் சிந்தையை செய்ய, பதறியிருந்தவர்களின் நெஞ்சை செய்ய, இருமுறை வலை வீசினான், கிறிஸ்துவத்தையே நிலை பேசினான். வெளிச்சத்தின் நட விசுவாச, அன்பில் நட வார்த்தை நடதி, யோவானின் வேண்டுகோள், 3 மடல்களின் தூண்டுகோள். யூதா வீணர்களை குறித்த எச்சரிப்பு, விசுவாசத்தை குறித்த உச்சரிப்பு. இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம், சபை நிலவரம், சர்வதேச கலவரம், ஆண்டவர் வருகை காட்சி, 1000 வருட மரசாட்சி, பிசாசின் முடிவு அக்கினி கடலிலே, அவன் மடிவு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால் பரலோகத்தில் தரணம், பெயர் இல்லாதவருக்கு 2ஆம் மரணம். இறுதியாக புதிய வானம், புதிய பூமி, புதிய இயேசுவே கர்த்தர்.